ஏசாயா 6வது அதிகாரம் 1-4 வரை இருக்கிறதான வசனங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவனின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஆமேன். கொஞ்ச நாட்களாக என்னுடைய இருதயத்தில் ஒரு காரியம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. அது என்னவென்றால், ஒரு சில மாதங்களாக ஒரு சபையில் ஒரு அறுவடை இல்லை. ஆத்மாக்கள் இடத்துல போய் நம் சுவிசேஷத்தை சொன்னாலும் அவர்கள் சத்தியத்தை கேட்கிறது இல்லை. இது ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறது கூட மிகவும் கடினமான காரியமாக காணப்படுகிறதே. கடந்த காலங்களிலே எப்படி ஜனங்கள் சபைகளிலே திரளாக சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் இந்த நாட்களிலே ஜனங்களை சந்திக்கிறதும் அவர்களுக்கு ஊழியம் செய்கிறதும் அவர்கள் சபைக்குள்ளே வருகிறதும் கடினமான ஒரு காரியமாக காணப்படுகிறதே என்று இப்படி பல காரியங்களை குறித்து என் இருதயத்திலே சிந்தித்து கொண்டிருந்தேன். வேதாகம நாட்களிலே எவ்வளவு கிரியைகளை தேவன் செய்தார், ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தங்களை சபைக்கென்றும் தேவ பிள்ளைகளுக்கென்றும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்ன வேதத்தில் குறிப்பிடப்பட்ட எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் எந்த ஒரு ஆத்தும அறுவடையையும் இப்பொழுது சபையில் நம்மால் காணப்பட முடியாமல் போகிறதே என்கிற கேள்வி என் உள்ளத்தில் எழுந்தது. ஒரு ஊழியம் என்று ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு ஜெபம் என்று ஆரம்பிக்கும் பொழுது, இதை நடத்துகிற எங்களுக்கு எவ்வளவு ஒரு சவாலாக இருக்கிறது என்று நான் யோசித்தேன். ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் சொல்லும் பொழுது எல்லாம் ஆர்வமும் வாஞ்சியாக ஓடி வருகிறார்கள். ஆனால் ஒரு 3வது வாரம் 4வது வாரம் தாண்டும் பொழுது யாருக்குமே அதை பற்றி ஒரு அக்கறையே இல்லாமல் போகிறது. இப்படி பல காரியங்களை என் இருதயத்தில் யோசித்து நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். கடைசியாக கூட்டி கழித்து ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையும் இல்லாத ஊழியத்திலே எந்த ஒரு கனியையும் காண முடியாது என்கிற உண்மையை நான் கண்டு கொண்டேன். ஆமேன். இதோ நான் லெக்சர் கொடுக்குறேன் நீங்கள் நினைக்காதீங்க. தேவன் கடந்த நாட்களிலே எனக்குள்ளே செய்த காரியத்தை சபையோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் சபை என்று வரும்பொழுது அதை நாங்கள் மாத்திரம் செய்கிற ஒரு காரியம் அல்ல. நீங்கள் எல்லாரும் இணைந்து செய்யும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியும். ஆமேன். அதனால் ஏதோ பட்டிமன்றத்தில் வேடிக்கை பார்க்குற மாதிரி நம்ம வேடிக்கை பார்க்குற கூட்டம் அல்ல. நான் பேசுகிற காரியங்களை உங்கள் இருதயத்தில் யோசித்து பாருங்கள். ஆமேன். என்னுடைய இருதயத்தில் அப்படி ஒரு பாரம் காணப்பட்டது. கடைசியில் கூட்டி கடிச்சு பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் சபையிலே கிரியை செய்யும் பொழுது மாத்திரம்தான், ஆவியின் வரங்கள் விசுவாசிகளுக்குள்ளே வெளிப்படுவது மாத்திரம்தான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருவார்களே தவிர மற்ற எந்த விதத்திலேயும் நாம் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் ஒரு வரட்டு ஊழியமாகத்தான் இருக்கும். ஏட்டு சுரக்காயை போலத்தான் இருக்கும். காரணம், ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. சுரக்காய் படத்தை பார்த்தா அதை வச்சு நம்ம என்ன சமைக்கவா முடியும்? அப்படிதான் உணர்ந்தேன். அதுக்கு பிறகு பாருங்க, என்னை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பேசுவேன். வரங்கள் செயல்பட வேண்டும், ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும். நல்லா ஜெபம் பண்ணுங்க, வரத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள், ஆவியானவருடைய கிரியைக்காக ஜெபம் பண்ணுங்கள். அது பெண்கள் குரூப்பாக இருக்கட்டும், வாலிப பெண்களாக இருக்கட்டும், என்னோடு கூட ஊழியத்திற்கு வருகிறவர்களாக இருக்கட்டும், என்னை சந்திக்கிறவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் இந்த காரியத்தை தான் நான் பேசி கொண்டிருந்தேன். அப்படி தானே? உண்மை தானே? எத்தனையோ பேர், உங்களில் பாதி பேருக்கு மேலே நான் பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பெண்கள் ஜெபத்தில் அப்போஸ்தல நடவடிக்கையை பற்றி வரி வரியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆமேன். ஸோ எல்லாருக்கும் என்னெல்லாம் இருந்தால் ஆவியானவர் கிரியை செய்வார், எப்போ நம்ம பகுதி அசைக்கப்படும்,
இந்த திருவொற்றியூரை ஆண்டவர் நம்முடைய கரங்களில் நம்பி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பணி, ஆண்டவர் இந்த சபையை வைத்திருக்கிறதான திட்டம், நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி பல காரியங்களை பெண்கள் ஆராதனையில் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். காலையில் அதிகாலையில் எழுந்து உட்காந்து ஆவியானவரே கிரியை செய்யுங்க, ஆவியானவரே உங்கள் வரம் என் மூலமா வெளிப்படணும், அப்படிலாம் ரொம்ப ரொம்ப விகரஸாக தீவிரமாக இந்த காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். திடீர்னு பார்த்தா இந்த இல்லுமினாட்டிஸை பற்றி நிறைய கேள்விப்பட ஆரம்பித்தேன். முழு உலகத்தையும் அவர்கள் தான் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள், அவர்கள் சீக்ரெட் சொசைட்டி என்று சொல்லுவார்கள். உலகத்தின் பொருளாதாரம் அவர்கள் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது, வங்கிகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது, மீடியாக்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. அதிகாரம் செய்கிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாம் அவங்க விருப்பப்படி தான் செய்கிறார்கள். நடைபெற்ற அநேக சம்பவங்களுக்கும் அவர்களுக்கும் மிகுந்த சம்பந்தம் உண்டு. இதெல்லாம் கேள்விப்பட கேட்குறப்ப எனக்கு வாயை திறந்து கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், அது எனக்குள்ள ரொம்ப ஒரு எதிர்மறையான காரியங்களை தோற்றுவிட்டு விட்டது. அதுக்காக தெரியாமல் இருக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். என்ன ஆச்சுன்னா, எனக்குள்ளே ஒரு திகில் பிடித்தது, எனக்குள்ளே ஒரு காரில் மூடினதை போல என் இருதயத்தில் உணர்ந்தேன். ஒரு வெறுப்பு, ஒரு சலிப்பு. நம்ம என்னத்தை தான் நம்ம செய்தாலும் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்கள் இதையெல்லாம் ஒன்றும் விடாமல் செய்து விடுவார்களே, நம்முடைய எஃபர்ட்லாம் வீண் பண்ணிடுவாங்களே என்று நான் சோர்ந்து போயிருந்தேன். மனசுக்குள்ள கேள்வி, ஆண்டவரே நீர் எதற்கு இருக்கிறீர்? உம்முடைய வல்லமை எங்கே போயிற்று? நீரல்லவா சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், நீரல்லவா சர்வ வல்லமை உள்ள தேவன், உமக்கு கூடாத காரியம் என்ன இருக்கிறது? இப்படி எல்லாருமே அவங்க ஆட்டி படைக்கிறதுக்கு அதிலிருந்து விடுதலை பெற முடியவே முடியாது என்கிற வண்ணமாக எல்லாரும் பேசிக்கொள்ளுகிறார்களே. அதாவது நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், இவங்க சும்மா தானே வண்டியில் போகலாங்க, இவங்க எப்போ இப்படி பாரப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் என் இருதயத்தில் இருக்கிற போராட்டமும் கொந்தளிப்பும் எனக்கும் என் தேவனுக்கும் தெரியும். ஆமே, ரொம்ப சோர்ந்து போய் நான் ஒரு சிலர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஜெபம் பண்ணவே எனக்கு முடியல, எனக்கு பைபிளை வாசிக்கவே முடியல, நான் ரொம்ப சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறேன் என்று நான் புலம்பிக் கொண்டு இருந்தேன். பாருங்கள், ஒரு நாள் படுத்துட்டு இருக்கும் பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அந்த 2 வார்த்தை என் இருதயத்துக்குள்ளே தோன்றிட்டு, ஹல்லேலூயா. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, என்னை அப்படியே யாரோ பூஸ்ட் பண்ணி தூக்கி விட்ட ஒரு உணர்வினை நான் பெற்றேன். ஆமே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். 1000 அந்தி கிறிஸ்து இருக்கட்டும், 1000 இல்லுமினாட்டிஸ் இருக்கட்டும், 1000 எதிரிகள் இருக்கட்டும், 1000 சவால்கள் இருக்கட்டும், 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் ரக்காபா லந்தான தீன ஷிமல் கரமா. எஸ் எஸ் எஸ். ஸோ அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், அந்த ஒரு வார்த்தை இருதயத்துக்குள்ள வந்த பொழுது எனக்குள்ள இழந்து போன உற்சாகத்தை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டேன். ஆமேன். ஒரு புதிய பலத்தை நான் ஆண்டவருக்குள்ளே பெற்றேன். ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை குறித்து யோசிக்க 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 எனக்குள்ளே இருந்த அந்த எதிர்மறையான காரியங்கள் விலகினதை பார்த்தேன், எனக்குள்ளே இருந்த பயங்கள் மாறினதை பார்த்தேன், எனக்குள்ளே இருந்த காரில் மறைந்து போனதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அந்த சிங்காசனத்தை பற்றி நான் பேச வரவில்லை. அந்த சிங்காசனத்தை பற்றி நம்ம பேசணும்னா அந்த சங்கீதக்காரன் எவ்வளவோ அழகாக எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் வேணால் போய் வாசித்து பாருங்கள். 9 நாளில் நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறான்னு சொல்கிறாரு. 11 நாளில் பரலோகத்தில் ஆண்டவருடைய சிங்காசனம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 45:6 என்றென்றைக்கும் நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர் என்று சொல்லுகிறார். 89:14 நீதியும் நியாயமும் நிறைந்த சிங்காசனம் என்று எழுதுகிறார். 93:2 ஆண்டவருடைய சிங்காசனம் உறுதியாக இருக்கிறது எழுதுகிறார். இன்னும் நிறைய நீங்கள் சங்கீதங்களின் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த சங்கீதக்காரன் ஆண்டவருடைய சிங்காசனத்தை எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சிங்காசனத்தை பற்றி நான் உங்களிடத்தில் பேச வரவில்லை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்கிறதான வெளிச்சத்தை எப்படி நான் கண்டு பலனடைந்தேனோ அதே போல நீங்களும் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு நடுவில் இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆமென். வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் உசியா ராஜா மரணமடைந்த காலத்திலே உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது? உயரமும் உன்னதமுமானது. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உயரமானவர், உன்னதமானவர், உன்னதங்களின் தேவன். ஹல்லேலூயா. இதே ஏசாயா 66வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதியிருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஆமென். வானம் அவருக்கு
சிங்காசனமாம், நம்ம உட்கார்ந்து இருக்கிற அந்த பூமி அவருக்கு பாதப்படி. எவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரச்சனையை பெருசா பார்க்குறோம், நமக்கு வருகிற சவால்களை பெருசா பார்க்குறோம், நமக்கு வேலை இல்லைன்றதை பெருசா பார்க்குறோம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பெரிதாக பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும்? பெரியவராக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். சொல்லுங்க பாப்போம், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் உன்னதமானவர். ஆமென். அப்படிதானா? இங்க ஏதோ கோஷம் போட சொல்றாங்கன்னு கோஷம் போடுறோமா? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காரியத்தை குறித்து சபையில் நான் பகிர்ந்து கொள்ள யோசித்த பொழுது, ஆண்டவர் பெரியவர் நம்ம சொல்லி கொடுக்குறோமே, அவர் பெரியவர்னா என்னது அப்படின்னா, பெரியவர்னா பெரியவர் தான். ஹல்லேலூயா. பெரியவர்னா பெரியவர் தான். அப்படியே யோசிக்கும் பொழுது பெரியவர் எப்படி, அதாவது அவர் பெரியவர்ன்றது எனக்கு உணர முடியுது. ஆனால் எப்படி உங்களுக்கு விளக்கறது நான் யோசிக்கும் பொழுது இந்த வேதத்தில் ஒரு பகுதியை வாசித்தேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஏணி நுனி வானத்தை எட்டி இருக்கிறது, அதனுடைய பாட்டம் எங்க இருக்கு? பூமியில் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு எவ்வளோ ஆட்கள் வந்து பெரிய ஆள் மாதிரி என்ன செய்யறாங்க? துள்ளுறாங்க. அவர் பாதத்திலே உட்காந்துக்கிட்டு பெரியவராக இருக்கிற அவர் என்ன செய்யறதில்ல? பார்க்கறது கிடையாது. அதிகாரிகளாக இருக்கலாம், ஆளுகை செய்கிற வர்க்கங்களாக இருக்கலாம், நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களாக இருக்கலாம், மத சம்பந்தப்பட்ட ஆட்களாக இருக்கலாம், அது யாராக இருக்கட்டும், அவங்க பெரிய ஆள் நினச்சி என்ன செய்கிறாங்க? துள்ளுறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பெரியவர் யார்தான்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஒரு பெரிய தேவனை வச்சிருக்கிற நாம பிரச்சனையை பெருசா என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. யாத்திராகமத்தில் பார்க்கிறோம் 14:16 செங்கடல். இஸ்ரவேல் ஜனங்க இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, 3 சைடும் நெருக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. அடுத்த சைடை பார்க்கும் பொழுது செங்கடல் தான் காணப்படுகிறது. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கையை, உன்னுடைய கோலை ஓங்கி உன்னுடைய கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, அப்படி சமுத்திரம் பிளந்து விடும், இரண்டாக பிளக்கும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனால் அதை செய்ய முடியுமா? நம்முடைய தேவன் பெரிய தேவன். அவ்வளவு பெரிய செங்கடல் உலர்ந்த தரையை போல ஒரு கீழ்காற்ற வச்சு ஆண்டவர் என்ன செய்யறத ஒதுக்குறாரு. ஆமென். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆண்டவருடைய ஃபுல் மிலிட்டரியை கொண்டு வந்து இறக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அவர் படைச்ச ஒரு சின்ன காத்து போதும் உங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு. காரணம் என்ன தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு சமயம் பிரேசில் நாட்டிலே பிரசிடென்டாக இருந்த ஒரு மனிதன், ட்ரான்க்ரிடோ நெர்வ்ஸ் என்று அவருடைய பெயர். அவர் ஒரு நாள் அடுத்த ஒரு எலெக்ஷனில் போய் போட்டியிட வேண்டி இருந்தது. அதை பிரசிடென்ட் எலெக்ஷன், பிரசிடென்ட்டாக இருந்தால் குறிப்பிட்ட வருஷங்களுக்கு இருப்பார்கள், திரும்பவும் எலெக்ஷன் வைத்து தான் தெரிவு செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினான். அந்த எலெக்ஷனை குறித்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அந்த மனிதன் சொன்னான், 5 லட்சம் ஓட்டுகள் மாத்திரம் எனக்கு கிடைத்தால் போதும், கடவுள் கூட என்னை தோற்கடிக்க முடியாது என்று மிகவும் பெருமையாக பேசினானாம். பாருங்களேன், அதே மாதிரி 5 லட்சம் ஓட்டை எடுத்தான். 5 லட்சம் வாக்குகளிலே அவன் வெற்றி பெற்றான். ஆனால் பாருங்கள், அவனுடைய பெருமையை ஆண்டவர் உடைக்க நினைத்தார். அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் அவன் ஜெயித்தான், உண்மைதான். அந்த பிரசிடென்ட்டாக அவன் பதவியேற்க முன்னதாகவே அந்த ஆள் இறந்து போனான். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல வர்ற? ஒரு நாளும் மனிதர்களை நம்ம பெருசாக என்ன செய்யக்கூடாது? பெரியவர்களாக நினைக்கவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா கூட மனுஷனை பெருசாக என்ன செய்யக்கூடாது? நினைக்கவே கூடாது. காரணம், நம்முடைய தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். நமக்கு விரோதமாக பல அதிகாரங்கள் எழும்பலாம், பல கட்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கலாம், பல தலைவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கலாம். ஏன், உங்கள் குடும்பத்திலே பல காரியங்கள், உங்கள் மாமியாராக இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், உங்களுடைய பங்காளிகளாக இருக்கலாம், உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், உங்கள் தெருவில் குடியிருக்கிறவங்க இருக்கலாம், உங்களை நசுக்கி போடுறதுக்காக பெரிய மாஸ்டர் பிளான் வச்சுருக்கலாம்.
இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயா இதெல்லாம் எனக்கு முடிந்து போகாதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, என்னை விட இவங்க பலத்தவர்களாக இருக்கிறார்களே. தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்க எவ்வளவு தான் துள்ளுகிறவர்களாக இருந்தாலும் நல்ல மனசில் வச்சுக்கோங்க, பாதப்படி கீழே, ஆண்டவருடைய பாதப்படிக்கு கீழே தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் வெட்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். ஆமென். நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம், யாராவது எதாவது சொன்னால் பாரு காலுக்கு நேரம் வாட்டமாக தான் உட்காந்துருக்க, ஒரே உதைப்பேன், கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? விளையாட்டுக்கு சொல்லுவோம், காலுக்கு நேரம் தான் வாட்டமாக உட்காந்துருக்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய காலுக்கீழே தான். ஹல்லேலூயா. தப்பாக எதுவும் சொல்கிறேனா? பின்னாடி இருக்கிறவங்களே தப்பாக எதுவும் சொல்கிறேனா? ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் தயவு செய்து பிரச்சனையை என்ன செய்யக்கூடாது, பெருசாக பார்க்கவே கூடாது. பிரச்சனைகளுக்கு மேலாக நிற்கிற பெரிய தேவனை பார்க்க வேண்டும். ஆமீன். காரணம், நம்முடைய ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் விற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னும் கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவரை பற்றி தானியேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். ஹல்லேலூயா. அடுத்து, நீங்களும் நானும் ஆராதிக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? நீண்ட ஆயுசுள்ளவர். இன்னொருக்கா சொல்லுங்க, நீண்ட ஆயுசுள்ளவர்கள். இன்னைக்கு மனுஷனுக்கு எது மேல தான் பயம்? உயிர் மேல தான் பயம். ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட கேன்சர் கட்டியா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோ. நிறைய நேரத்தில் பாருங்க, ஏதாவது ஒரு வியாதி இருக்கும். அவங்க எனக்கு சூன்யம் வச்சிருப்பாங்களோ, இவங்க எனக்கு சூன்யம் வச்சிருப்பாங்களோ, காற்று இருக்குமோ, கருப்பு இருக்குமோ. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீண்ட ஆயுசுள்ளவர். ஆமென். ஏதோ நேற்றைக்கு பெய்த மழையிலே இன்றைக்கு முளைத்த புல்லை போல இருக்கிறவர்கள் நம்முடைய ஆண்டவர். அவர் தலைமுறை தலைமுறையாக, யுகா யுகமாக, காலம் காலமாக இருக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் ஆல்பாவும் ஓமேகாவுமாய் இருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நான் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன், நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். இன்னைக்கு எத்தனையோ புராணங்களிலே, கட்டுக்கதைகளிலே, கதைகளிலே வருகிற எத்தனையோ தெய்வங்கள் இன்றைக்கு அட்ரஸ் கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அனாதியா என்றென்றைக்கும் வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் நீதிமொழிகள் புத்தகத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரம் 22லிருந்து 31 வரைக்கும் இருக்கிறதான வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலிகூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமுக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. இந்த பூமி உண்டாகிறதுக்கே காரணம் ஆண்டவர் தான். இந்த பூமியை படைத்ததே அவர் தான். இந்த முழு உலகத்தையும் படைக்கிறதுக்கும் சரி, நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யறதுக்கும் சரி, ஆண்டவருக்கு எந்த சோர்ஸும் தேவைப்படாது. ஆமென். அவர் தேவனாக இருக்கிறவர், நீண்ட ஆயுசுள்ளவராக இருக்கிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே 40 வயசுல இறந்து போனாங்களே, இல்லாட்டி 60 வயசுல இறந்து போனாங்களே, எனக்கு கூட 39 வயசு ஆகுது, இல்லை 59 வயசு ஆகுது, பக்குன்னு அடிச்சிட்டு இருக்கோம். இல்லாட்டி இன்னும் ஒரு மாதிரி கூட்டம் இருக்குது. அவங்க வீட்டில் குறிப்பிட்ட வியாதினாலே அவர்கள் மரித்து போயிருப்பார்கள். ஐயோ, இப்படி வியாதியில் தானே எங்கள் அப்பா செத்தாரு, இப்படிப்பட்ட வியாதியில் தானே எங்கள் அம்மா செத்தாங்க, எங்கள் சித்தப்பா செத்தாரு, பெரியப்பா செத்தாரு, அவங்கெல்லாம் ஆண்டவர் அறியலப்பா, அந்தந்த வியாதியில் செத்தாங்க. நீங்களும் நானும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறபடினாலே, ஓ நீடித்த ஆயுசுள்ளவர், உங்களுக்கு எனக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.
யாராவது இப்படி ஒரு பயமாக இருந்தீங்கன்னா நல்ல மனசில் வச்சுக்கோங்க. நீண்ட ஆயுள்ளவர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீண்ட ஆயுசுள்ளவர் எனக்கு தீர்க்க ஆயுசை வைத்திருக்கிறார். நீண்ட ஆயுசுள்ளவர் எனக்கு தீர்க்க ஆயுசை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால எதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ வந்திருக்கிற வியாதிலாம் உங்களை சாகடிக்கிற வர வியாதி கிடையாது. ஆமீன். அது இயற்கையினால் வரும், சூழ்நிலையினால் வரும், நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்ஸ்னால வரும். அதனால் எந்த கொடூரமான வியாதியை வந்து உங்கள் உயிரை எடுக்காது. ஹல்லேலூயா. காரணம் தீர்காயுசு உள்ளவர், நீண்ட ஆயுசு உள்ளவர் உங்களுக்கு தீர்காயுசை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு தீர்காயுசை கொடுத்துருக்கிறதுனால அவருக்கு பிரயோஜனமாக எதாவது செய்யுங்க. ஆமீன். ஆண்டவர் ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்தாலும் அது அவருக்கு தான். ஹல்லேலூயா. நம்ம குடித்து புசித்து மகிழ்ந்து விருப்பப்படி இஷ்டப்படி வாடுகிறதுக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது. அந்த ஆண்டவர் எதுக்கு நமக்கு தீர்காயுசை கொடுக்குறாரு? அவருக்குன்னு எதாவது புண்ணியமாக பிரயோஜனமாக செய்யணுன்றதுக்காக தான். ஆமீன். ஹல்லேலூயா. இன்னும் கூட நம்ம வாசிக்கலாம். சகரியா 6வது அதிகாரம் 13வது வசனம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர், அதாவது நம்ம ஆண்டவர். நீங்க சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? ஆளுகை செய்கிறவராக இருப்பார், ஆசாரியராக இருப்பார். ஹல்லேலூயா. அந்த ஆளுகை செய்கிற ஆண்டவர், ஆசாரியராக இருக்கிற ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்களோ அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ராஜாவா ஆசாரியரா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அதே ஆண்டவர் உங்களை என்ன எப்படி தான் வைத்திருக்கிறார்? ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு சந்தோஷமே வராது இதெல்லாம் சொல்லும் பொழுது. இதில் கீ கொடுத்தா ஓடுற பொம்மை மாதிரி வராதான்னு நீ ஆமேன்றீங்க. என்னப்பா இது? அல்லேலூயா. ஆளுகை செய்கிறவர் பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவர்? ஆளுகை செய்கிறவர். சிலருக்கு ஒரு பிரின்சிபல், ராம ஆண்டா எனக்கு என்ன, ராவண ஆண்டா எனக்கு என்ன, வைரே வைகுண்டம் கஞ்சே கைலாசம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. சுற்றி நடக்கிறத யோசிச்சு பாருங்க, என்னென்னவோ நடக்குது. ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அநேக காரியங்கள் ஆளுகை செய்தது. ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நீதியும் நேர்மை தான் தேசங்களை ஆளுகை செய்தது. கண்ணியம் உள்ளவர்களும் கடமை உணர்வுள்ளவர்களும் தேசத்தை ஆண்டார்கள். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அராஜகமும் ஆணவமும் ஜனநாயக நாட்டிலே சர்வாதிகாரமும் தான் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எந்த இடத்துல தேவனுடைய ஆளுகை இருக்கிறதோ அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கும். எந்த இடத்துல தேவனுடைய ஆளுகை இருக்கிறதோ அங்குதான் சமாதானம் இருக்கும். தேவன் ஆளுகிற இடத்துல தான் நீதியின் நியாயம் காணப்படும். ஆமென். சாமுவேலை பார்த்து ஜனங்கள் கேட்குறாங்க, எங்களை ஆள்றதுக்கு ஒரு ராஜா வேண்டும். சாமுவேல் வெசனப்படுறார். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய ஆளுகை முக்கியம் கிடையாது, கர்த்தர் ஆளும் பொழுதுதான் சமாதானம். ஆமென். அதனால தான் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த காரியம் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தகாததாய் கண்டது. ஆமென். கிதியோனை பார்த்து சொல்றாங்க, நீரும் உம்முடைய குமாரரும் எங்களை ஆளுகை செய்யுங்கள். அப்போ ஆண்டவர் அப்போ கிதியோன் சொல்றாரு, நானும் ஆள மாட்டேன், என் குமாரன் ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆள வேண்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் ஆளுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நிறைய விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது கடவுளுக்கே கண்ணு இல்லையா நம்ம கேட்குற சூழ்நிலைலாம் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிதானே? ஆனால் அருமையானவர்களே, ஒன்றை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள், ஒன்றுமே ஆண்டவர் காணாதது போல இருந்தாலும் ஆண்டவர் ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகள், அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆள வேண்டும். ராஜ்யங்களை ஆளுகிறது, தேசத்தை ஆளுகிறது, உலகத்தை ஆளுகிறது அதெல்லாம் செகண்டரி தான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தர் ஆளுகிறபடினால தான் ஆண்டவர் சொல்றாரு, ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்திலே நீர்க்கால்களை போல் இருக்கிறது. கர்த்தர் தேசங்களை ஆளுகிறபடினாலே தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அப்படிதானே? அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஸோ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்யணும், அப்படிதானே? சொல்லுங்க, தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்ய வேண்டும். தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்ய வேண்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆளுகை செய்ய வேண்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் என் வாழ்க்கையை ஆளுகை செய்ய வேண்டும். அப்போ அவர் ஆளுகை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அதில் தானே ஒரு கொக்கியே இருக்குது. ஆளுகை செய்யணும் எல்லாருக்கும் ஆசை தான், அப்படி தானே? நிறைய பிரசிடென்ட்ஸை பற்றி, அதிபர்களை பற்றி கேள்விப்படுகிறோம். தம்முடைய நாட்டு மக்களுக்கு அவர்கள் அவ்வளவு சலுகைகளை வழங்குவார்களாம். தன்னுடைய நாட்டு மக்களுடைய பாதுகாப்பிற்காக அவ்வளவு அக்கறை எடுப்பார்களாம். தன்னுடைய தேசத்தின் நலனுக்காக, தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக அவ்வளவு சிறப்பான காரியங்களை செய்வார்களாம். ஸோ நாம் ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஜனங்களாக இருந்தால் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்வார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நமக்கு விரோதமே ஒரு வழியாய் வருகிறவர்களை 7 வழியாய் ஓடி போக பண்ணுவார். ஆமென். சரி, தேவ ஆளுகை நம்ம வாழ்க்கையில் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க. அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் சொல்லுவார், செய்யாதேன்னு சொல்கிற காரியங்களை செய்யக்கூடாது, பேசாதேன்னு செய்கிற காரியங்களை பேசக்கூடாது, எந்தெந்த காரியத்தெல்லாம் விடணும்னு சொல்கிற அந்த காரியங்களுக்கு விட்டு கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். ஆமென். ரெண்டாவது, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். கீழ்ப்படியாத, முரட்டாட்டம் உள்ள, நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்கிற அப்படிப்பட்ட ஒரு அராஜகமான ஆணவமான வாழ்க்கை இருக்கும் பொழுது தேவன் நம்ம வாழ்க்கை என்ன செய்ய மாட்டார்? ஆளுகை செய்ய மாட்டார். தேவன் ஆளுகை செய்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. எனவே நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவர் என்ன ஆளுகை செய்வான்னு சொன்னால் அது நடக்காத ஒரு விஷயம். நம்மளே நாமளே ஏமாற்றி கொள்வதாக காணப்படும். நேற்றுக்கு சொன்னாங்க, ஒருத்தங்க ஏதோ ஒரு பொருளை வாங்கினாங்களாம். அதை முறைகேடாக வந்த பொருள், அவங்க ஜோம் பண்ணி தான் வாங்கினாங்களாம். இப்படி முறைகேடாக வாங்கின பொருள் எப்படி வாங்கினாங்களாம்? ஜனங்களுடைய மென்டாலிட்டியை பார்த்துக்காங்க. ஸோ நம்ம எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது? நம்ம விருப்பத்துக்கு தான் ஆண்டவர் வணங்கி வரணுமே நம்ம விரும்புகிறத தவிரமே ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நம்ம இணங்கி போகணுன்ற மனசு நமக்கு இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஏன் தோல்விகள், ஏன் பலவீனங்கள், ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் தருத்து நம்மளை பிடிச்சி ஆட்டுது, ஏன் நம்ம வாழ்க்கையில் செழுமை கிடையாது? நீங்கள் கூட்டி கடித்து பார்த்தீங்கன்னா, நல்லா உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் யார் இருக்க வரல? ஆளுகை, ஆண்டவருடைய ஆளுகை காணப்படுறது கிடையாது. அதே மாதிரி தேவனுடைய விருப்பத்துக்கு நம்ம விட்டு கொடுக்குற ஒரு வாழ்க்கை இருந்திருக்காது. சுயநலமான வாழ்க்கை, செல்ஃப் சென்டர்ட் லைஃப், நம்மளே சுற்றி இருக்கு, நமக்காகவே வாழுகிற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமான வாழ்க்கை, தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காத வாழ்க்கை, தேவனுக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவன் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? ஆள மாட்டார். ஆனால் ஆண்டவர் சிங்காசனத்தில் ஆளுகை செய்கிறார். அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆளுகை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் தேசங்களை ஆளுகை செய்கிறார், அதிகாரங்களை ஆளுகை செய்கிறார், வல்லமைகளை ஆளுகை செய்கிறார், சட்டங்களை ஆளுகை செய்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை என்னை ஆளுகை செய்கிறார். ஆமென். தேவ ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அங்கே சமாதானம் இருக்கும், அங்கே பாதுகாப்பு இருக்கும், அங்கே கிருபை இருக்கும், அங்கே தேவ வழி நடத்துதல் இருக்கும், அங்கே தேவனுடைய பராமரிப்பு இருக்கும், தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். ஆமென். காலையில் யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகை இருக்கா? சிங்காசனத்தில் வீட்டில் தேவன் ஆளுகை செய்கிறவர். அவர் என்ன அடக்கி ஆள்றதுக்கு அவருக்கு நான் இடம் கொடுத்துருக்குறேன்னா? ஒருவேளை இது வரைக்கும் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இது இப்பொழுது அனுகிரக காலம், இப்பொழுது ரட்சணை. இன்றைக்கி நீங்கள் கீழ்ப்படைஞ்சு, ஆண்டவரே இது வரைக்கும் என் மனசு போன போக்கில் நான் போனேன், என் மனது மாமிசமும் விரும்பினதை நான் செய்தேன், எனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டேன். ஆனால் அந்த காலை நேரத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நான் என்னை திருப்புறேன்ப்பா, என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆளுகைக்கு, உங்களுடைய கண்ட்ரோலுக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு வாழ்க்கையை நான் தருகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அடுத்து பாருங்கள், ஆளுகை செய்கிற ஆண்டவர் அடுத்து எப்படி இருக்கிறாரு? ஆசாரியராகவும் இருக்கிறார். ஆமென். ஆளுகை செய்கிறது இந்த உச்சியில் இருக்கிறது, ஆனால் ஆசாரியராக இருக்கிறது இறக்கத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தாழ்த்தி வெறுமையாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆமென். ஆளுகை செய்கிற அதே ஆண்டவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ஆசாரியராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஆசாரியர்னா என்னது? ஆசாரியர்னா என்னது? பரிந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா. ஆசாரியனோட முக்கியமான வேலை இஸ்ரவேலருடைய 12 கோத்திரத்தினுடைய நாமங்களையும் தன்னுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டு இருக்க வேண்டும். நம்பர் 1.
தேவனுக்காக மனுஷர்களிடத்திலேயும் மனிதர்களுக்காக தேவனிடத்திலேயும் நடுவில் நிற்கக்கூடியவன் தான் ஆசாரியன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்கிறவர் மாத்திரம் கிடையாது, அவர் ஆசாரியராக உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆமேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிந்து பேசுகிற ஆசாரியர் அவர் அல்ல. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற மகா பிரதான ஆசாரியர், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரம் உள்ள மகா பிரதான ஆசாரியர் தான் நமக்கு இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. எப்படி இஸ்ரவேலருடைய நாமங்களை அந்த ஆசாரியன் தன் இருதயத்திலே சுமந்து கொண்டு அந்த ஜனங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவனாக காணப்பட்டானோ, அதை போல தான் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் இருதயத்தில் வைத்திருக்கிறார். அதான் தாவீது சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, என்னை நினைக்க ஆள் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? என்னை கவனிக்க ஆள் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? நீ இருக்கியா, செத்தையா, சாப்பிட்டியா, சாப்பிடாம இருக்கியா, அப்படி கவனிக்க ஆள் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? மனுஷன் யோசிக்காம போகலாம், ஆனால் அந்த ஆசாரியன் உங்களையும் என்னையும் இருதயத்திலே வரைந்து ஒவ்வொரு நாளும் நம்பி நினைவாக இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு கவனிக்க ஆள் இல்லையே, கொடுக்க ஆள் இல்லையே, செய்ய ஆள் இல்லையே, விசாரிக்க ஆள் இல்லையே அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி நீ தள்ளுண்டவள் என்று சொல்லப்படுகிறபடினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நினைவு கூறுவேன் என்று எரேமியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆசாரியன் தன்னுடைய இருதயத்திலே இஸ்ரவேலருடைய நாமங்களை சுமந்தது போல உங்களை என்னையும் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமேன். நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்காக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அருளி கொண்டே இருக்கிறார். ஆமீன். இரண்டாவதாக, அவங்க ஆசாரியன் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும், தேவ ஜனங்களுக்காக பரிதபிக்க வேண்டும், தேவ ஜனங்களுக்காக மன்றாட வேண்டும். இந்த இஸ்ரவேலர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்த பொழுது இந்த மோசே தேவ சமூகத்துக்கு ஓடுறான். தேவனுடைய கோபம் அந்த ஜனங்கள் மீது விடுத்து விடாமல் இருக்கும்படியாக ஆண்டவரை கெஞ்சி பிரார்த்திக்கிறான். ஆமேன். நம்முடைய பலவீனங்களை பார்த்து நம்ம அழித்து கொன்று நாசம் பண்ணி போடுகிற பிரதான ஆசிரியர் உங்களுக்கு எனக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. பிதாவின் சமூகத்திலே தன்னுடைய காயங்களை காண்பித்து பிதாவாகிய தேவன் பட்சிக்கிற அக்கினி எரிச்சல் உள்ள தேவன் நம்ம அழிக்க அவர் சினம் கொள்ளுகிற பொழுதெல்லாம் குமாரனாக இயேசு கிறிஸ்து அவர் காயத்தை காட்டி, பிதாவே என் பிள்ளைக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா, என் பிள்ளைக்கு இரக்கம் பாராட்டுங்க, அவங்க மதியினத்தை மன்னிங்க, அவங்க குற்றங்களை மன்னிங்க, அவங்க குறைவுகளை மன்னிங்க, அவங்க பலவீனங்களை மன்னிங்க, அவங்களுக்காக எவ்வளோ பெரிய தியாகத்தை நான் செய்திருக்கிறேனப்பா, இறங்குங்கப்பான்னு சொல்லிட்டு ஆபேலினுடைய ரத்தத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். அதிக நன்மையாக பேசுகிற இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக பிரதான ஆசாரியராக தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி நீ செத்திருந்தா எத்தனை வருஷம் ஆயிருக்கும். ஆனா நமக்காக பரிதமித்து பேசுகிற பிரதான ஆசாரியன் பிதாவின் சன்னிதானத்தில் உனக்காக வேண்டினபடியினாலே, உனக்காக பரிந்து பேசினபடியினாலே இன்னைக்கு கிருபை பெற்ற இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆமேன். தயவு செய்து ஆண்டவருடைய கிருபையை ஒரு நாள் அற்பமாக எண்ணி விடாதிருங்கள். ஆண்டவருடைய கிருபையை அலட்சியப்படுத்தாதிருங்கள். ஏசா அவனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தினான். அதுக்கு பிறகு அவன் கெஞ்சியும் கண்ணீர் விட்டும் மனமாறுதலை காணாமல் போனான். அருமையான தேவ பிள்ளைகளே, யாக்கோபை போல தேவனுடைய கிருபையை வாஞ்சிக்கிறவர்களாக இருங்கள். ஆமேன். இன்றைக்கி நம்ம இருக்கிறோன்னா இவ்வளோ ஆசீர்வாதத்தை பார்க்குறீங்க, இவ்வளோ ஆண்டவரை ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறாரு. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பிரயாசம் இல்லை, உங்கள் பலன் இல்லை, உங்கள் ஞானம் இல்லை, உங்கள் திறமை இல்லை. உங்களுக்காக எனக்காக திறப்பில் நின்று ஆண்டவர் வேண்டிக் கொண்டு இருக்கிறாரே, அந்த தேவனுடைய கிருபை தான் என்று மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியனாக தேவன் நமக்கு இருக்கிறார். இதை கேட்டுட்டு இருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ ஜனங்களை பார்க்கிறோமே, கவலைகளிலே, கண்ணீர்களிலே, வேதனைகளிலே, போராட்டங்களிலே வாழ வழி தெரியாமல் எதற்கு உயிரோடு கூட இருக்கிறோம் என்று வாழ்க்கையில நொந்து நொடிந்து போயிருக்கிற ஏராளமான ஜனங்கள் உங்களை சூட நின்று கொண்டு இருக்கிறார்கள். நீங்க ஒரு பிரதான ஆசாரியனே போல அவர்களுக்காக திறப்பிலே மன்றாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன். ஆளுகை செய்கிற ராஜாவாக ஆசாரியனாக இருக்கிற அதே தேவன் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆமேன். மற்றவங்களுக்காக அக்கறைப்படுறீங்களா? நான் இன்னும் முன்னுக்கு வரணும், நான் இன்னும் விருத்தி அடையணும், நான் இன்னும் வளரணும், நான் இன்னும் வீடு வாங்கணும், நான் இன்னும் பெரிய காரியத்தை செய்யணும், என் பிள்ளை நல்லா வரணும், நல்லது. ஆனால் நம்மளை விட கேவலமான நிலைமையில் எத்தனை பேர் இருக்காங்களே, நம்மளை விட கஷ்டப்படுற நிலைமை எத்தனை பேர் இருக்காங்களே, நம்மளை விட வேதனையில் கண்ணீரில் எத்தனை பேர் இருக்கிறாங்களே. பிரதான ஆசாரியன் உங்களுக்கு இறங்கினது போல நீங்கள் மற்றவங்களுக்கு இறங்க வேண்டாமா? இது ஆண்டவருடைய சித்தம் இல்லையா?
அதனால் உங்களை யோசிச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி அர்த்தமுள்ளதாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி பிரயோஜனமுள்ளாக இருக்கிறது. நம்ம இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது இன்னும் ஆண்டவருக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. அடுத்து நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜெயம் கொண்டவர். ஹல்லேலூயா. ஜெயம் கொண்டவர், ஜெயம் கொண்டவர், ஜெயம் கொண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலெல்லாம் நமக்கெல்லாம் ஏது வெற்றி நினைக்கிற ஒரு சிலர் இங்கே இருக்கிறீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெயம் கொண்ட தேவன் அந்த ஜெயத்தை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது, அந்த ஜெயத்தை ஆண்டவரோட ஜெயத்தை நீங்கள் கொண்டாடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த இடத்துலையும் தோற்று போனவராகவும் கிடையாது, தோல்வி அறிக்கை பண்ணினவராகவும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறாங்க தேவனாக இருக்கிறார். அதான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சவுலுடைய வீரர்கள்லாம் ஆண்டவருடைய ஜெயத்தை பார்க்கல, அதை உணரலை. அவங்க என்ன செய்யறாங்க? சவுலை பெரிதாக நினைக்கிறார்கள். ஆனால் அந்த தாவீது என்ன செய்யறாரு? ஆண்டவருடைய வெற்றியை பார்க்கிறார். வெற்றி கொடுக்கிற ஆண்டவராக தேவனை பார்க்கிறார். ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனாக ஆண்டவரை பார்க்கிறாரு. சவுலும் அவனுடைய வேலையாட்களும் அந்த கோலியாத்தினுடைய படைபலத்தையும் ஆள் உயரத்தையும் அவனுக்கு இருக்கிற அந்த மிலிட்ரி வெப்பன்ஸையும் அதுதான் பார்த்தாங்க. ஆண்டவருடைய வல்லமையை பார்க்க தவறிவிட்டாங்க. ஆனால் தாவீது ஒரு போர் யுத்தி அறியாதவனாக இருந்தாலும், வீரர்களுக்கான பயிற்சியை பெறாத ஒரு ஆளாக இருந்தாலும், அவன் பார்த்ததுல என்னதான்? தேவனுடைய வல்லமையை பார்த்தான், தேவனுடைய ஜெயத்தை பார்த்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய வெற்றியை பார்த்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வெற்றியை உங்கள் இருதயத்தில் வச்சு நீங்கள் தியானிக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த தோல்வியின் பயத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. ஆமென். இங்கே ஒரு சிலர் இருக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நான் தோற்று போய் விடுவேனோ, நான் நஷ்டப்பட்டு போய் விடுவேனோ, நான் அவமானப்பட்டு போய் விடுவேனோ, நான் தலை குனிந்து போய் விடுவேனோ, என்னை எல்லாரும் கேவலமாக பார்க்குற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருமான்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஜெயம் கொடுக்கிற தேவனை பார்த்து அந்த ஜெயத்தை நீங்கள் வெற்றியாக கொண்டாடும் பொழுது தேவனுடைய ஜெயத்தை நீங்கள் பார்க்க முடியும். வெற்றி பெறுற சிந்தை நமக்கு இருக்கணும். எப்பவுமே தோல்வியை நம்ம அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தலைவன், நம்முடைய மாதிரி, நம்முடைய தேவன் ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறவன் பல பொய் வார்த்தைகளை கூறி உங்களை மனமடிய பண்ணுவான், உங்களுக்குள்ள ஒரு தோல்வி மனப்பான்மையை கொண்டு வருவான், நீங்கள் எழும்ப முடியாத மாதிரி பண்ணுவான். இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜெயம் கொள்ளுகிறவர், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். இன்னும் கூட ஒரு காரியத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின எழுதின விசேஷம் 4:2-11 வரைக்கும். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்
பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? துதிகளுக்கு பாத்திரர். ஆமென். துதிகளுக்கு பாத்திரர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் துதிக்கிறதுக்காக ஒரு தேவசேனையை வச்சிருந்தார். ஆனால் அவங்க சுய மகிமையை தேடி தேவனை துதிக்காதபடினாலே கீழே தள்ளப்பட்டார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மூல முடுக்கில் தெருவில் எங்கே பார்த்தாலும் விக்கிரகத்துக்கான துதிகள் தான் காணப்பட வேண்டி இருக்கிறது. அந்த தூதனை தள்ளிட்டு ஆண்டவர் கடைசியாக அவரை துதிக்கிறதுக்கு யாரை உண்டாக்குனாரு? உங்களை என்னையும் படைச்சார், மனிதனை உண்டாக்கினார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீ காலையில் துதிக்கிற நேரத்தை நான் பார்க்க தான் செய்தேன். என்ன அழகான நம்ம ஆண்டவர் துதியை சொல்லணும். இங்கேருந்தே சொன்னார், வாரம் நல்லா முழங்கால் படிட்டு கர்த்தரை துதின்னு நான் சொல்கிறேன், இனி அப்படி நான் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரர். அல்லேலூயா. அவர் துதிக்கப்படத்தக்கவர். விக்கிரகத்துக்கெல்லாம் எவ்வளோ ஜனங்கள் துதிக்கிறாங்க. அவங்க பக்தியை போய் பாருங்கள், அவங்க பரவசத்தை போய் பாருங்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திரர். ஏதோ ஒரு பாக்கெட் பிரியாணிக்கு ஒரு பிராந்தி பாட்டிலுக்காக வாழ்க வாழ்கன்னு சொல்கிறாங்களே, அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம ஆண்டவர் கிடையாது. ஆமென். அவர் துதிக்கு பாத்திரர். எப்படி ஆண்டவரை துதிக்கிறாங்க? 4 ஜீவன்கள் ஆண்டவரை துதிக்கிறது, 24 மூப்பர்கள் ஆண்டவரை துதிக்கிறார்கள், கேருபீன்கள் ஆண்டவரை துதிக்கிறார்கள், சேராபீன்கள் ஆண்டவரை துதிக்கிறார்கள். ஆமென். நம்ம எப்படி துதிக்கிறோம்? கீ கொடுத்தா போடுற பொம்மை மாதிரி இங்கே நடத்துகிறவங்க நல்லா சோத்திரம் சொல்ல, சோத்திரம் 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 சோத்திரம். இன்னைக்கு தான் நம்ம ஆண்டவர் விரும்புகிறபடி ஆண்டவரை ஆராதிக்க பழக போகிறோன்னு தெரியல. நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்கு உயர்ந்தவர், ஆராதனைக்கு உரியவர், ஆராதனை நாயகர். ஆமே. பின்னாடி இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? சத்தம் கேட்க மாட்டீங்களா? பின்னாடி யாருக்கும் ஆராதனைக்கு பாத்திரர். அழிஞ்சு போகிற மனுஷனை வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. ஆனால் அழியாத தேவனை நம்ம துதிக்கிறதுக்கு தான் யோசிக்கிறோம். அது ஏன் எனக்கு தெரியல. பிடிச்சமானவங்களை பற்றி பேச ஆரம்பித்தா எப்படி நம்ம மணிக்கணக்கில் அவங்கள புகழ்ந்து தள்ளுறோம் இல்லை? அப்படி தானே? நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களை பற்றி யாராவது லேசாக ஒரு வார்த்தை அவுத்து விட்டாலே நம்ம என்ன செய்கிறோம்? வாயை மூடனா போதாதா, எதுக்கு தான் திறந்தனோன்ற நம்ம அடுத்தவங்க யோசிக்கிற அளவு நம்ம அவங்களுடைய புகழை நம்ம பாடுறோம். ஆனால் புகழ் பாட வேண்டிய தேவனை பாட மாட்டேங்கிற புஷ் பண்ணி துதிங்க துதிங்க சத்தமாக துதிங்க. இங்கே இவர் தான் நல்லா சத்தமாக துதிக்கிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து பார்த்தா எந்த ஃபீட்பேக்குமே இருக்காது. நிறைய நேரம் சொல்லுவோம், முன்னாடி நாங்கள் துதிக்க மாட்டோம், பின்னாடி நீங்கள் தான் துதிக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் துதிகளுக்கு பாத்திரர். பகஞ்சனையும் படிக்காரனையும் நொறுக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினாலே பெலன் உண்டு பண்ணுகிற தேவன். கொம்பும் விரிகுளமும் உள்ள கால ஏறுதை பார்க்கலும் துதிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம். ஆமே. நீங்கள் போய் அவருக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆனால் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நீங்கள் பிதாவுக்கு படைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய துதிகளிலே பிரியப்படுகிற தேவன் அவர். அவர் தொழுகைக்கு பாத்திரவான், அவர் துதிக்கப்படத்தக்கவர். எப்படி நம்ம துதிச்சிட்டே இருக்கணும். நீங்கள் துதிச்சு பாருங்களேன். நான் பொதுவாக இந்து ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவேன், நீங்கள் வந்து இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே, இயேசு ஆண்டவரே அப்படி அழகாக நிறைய உச்சரிச்சுட்டே இருங்க. அந்த பேரை உச்சரிக்க உச்சரிக்க ஆண்டவருடைய கரம் உங்களை தொடர்றதை பார்க்கும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே வாகனத்தை ஓட்டும் பொழுதும் சரி, வீட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் சரி, மற்ற காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் சரி, குளிக்கும் பொழுதும் சரி, ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரை துதிச்சு பாருங்கள். துதிச்சிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி அவர்கள் காணுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ எப்பொழுதுமே ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு கிருபை நமக்கு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரே உங்களை நான் துதிக்கிறேன், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உங்களை துதிக்கிறேன், சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உங்களை துதிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தனிப்பட்ட விதத்தில் துதிச்சுக்கிட்டே இருக்கிற அனுபவம் இருந்தால் தான் சர்ச்சில் ஜெபம்னு சொல்லும்போது உங்களுக்கு ஓடி வர முடியும். ஆமென். அந்த துதிக்கிற பழக்கமே நமக்கு இல்லைன்னு சொன்னால் அவங்க ஜெபம்னாலே ஏதோ உங்களை வந்து பாரப்படுத்தின மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க.
அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. சும்மா வெள்ளிக்கிழமை ஒரு ஜெபம் வைக்கிறாங்க, சனிக்கிழமை ஒரு ஜெபம் வைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜெபம் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதாவது நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். லட்டு ருசியாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னு வைங்களேன், அது சாப்பிட்டா எனக்கு தான் அது ருசி தெரியும். நான் சும்மா கையில் வச்சுட்டு லட்டு ருசின்னா ஆமாம் நல்ல ருசின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அதை நீங்கள் சாப்பிடும் பொழுது தான் அதில் இருக்கிற இனிமை உங்களை என்ன செய்யும்? மயக்கும். ஹல்லேலூயா. துதிக்கிறவங்க தான் அந்த துதியினுடைய மயக்கத்தை உணர்வார்கள். ஹல்லேலூயா. நீ மனுஷனை என்னதான் புகழ பொழுந்தாலும் கடைசியில் ரொம்ப நல்லதாக ஒன்று நீங்கள் வாங்கி கட்டிட்டு வர மாட்டீங்க. வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் வேதனையும் தான் வாங்கி கட்டிட்டு வருவீங்க. ஹல்லேலூயா. ஆனால் தேவனை துதிக்க வேண்டும். சிங்காசனத்தில் விட்டிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? துதிக்க பாத்திரர். ரொம்ப அருமையாக பாருங்கள். உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரா இருக்கிறீர். இன்னைக்கு நம்ம எப்படி உட்காந்து ஜெபம் பண்ணுறோம், எப்படி துதிக்கிறோம்? இன்னொரு இடத்துல இன்னொரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். 10வது வசனம், வணக்கமாய் விழுந்து. ஆமென். வணக்கமாய் விழுந்து, அதாவது பயபக்தியோடு கூட. ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரை எப்படி ஆராதிக்கணும்? பயபக்தியோடு கூட. ஆனால் நீங்கள் நம்மளை யோசிச்சு பாருங்கள், வேறு எங்கேயும் போக வேண்டாம். இன்னும் வேணா அந்த பயபக்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இறந்த நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை மினிஸ்டர்ஸோ மற்றவங்களோ பார்க்க வரும்பொழுது அவங்க பொசிஷன் எப்படி இருக்கும்? எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க தான். நான் இங்கே போடணுன்னு அவசியம்லாம் கிடையாது. எப்படி இப்போ அவங்க இருப்பாங்க? அறமுட்டியில் நிற்பாங்க. இந்த அடிமைகள்லாம் அப்படி குனிஞ்சு ஒரு மாதிரி இருப்பாங்களே, அந்த பொசிஷன்லாம் பார்த்தா நமக்கே சிரிப்பாக தான் வரும். சாதாரண இன்றைக்கி அந்த அம்மா எங்கே இருக்காங்க தெரில, அவங்க சாவே மர்மமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு இருந்து நாளைக்கு மறைந்து மண்ணோடு மண்ணாக போகிற ஒரு மனுஷியை அவ்வளோ பயபக்தியோடு அவங்க கனம் பண்ணுவார்களே என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஈசாக்கினுடைய பயபக்திக்கு உரியவர். ஆண்டவர் சொன்னார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஆண்டவர் மல்கியா புஸ்தகத்தில் கேட்குறாரு. ஆனால் இருக்கிறதுலையே கேவலப்படுத்துறது நம்ம யாரை தான்? ஆண்டவர் தான். ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறோம்? நல்லா அந்த வாழையில போட்டு சாப்பாடு போடுவாங்க பார்த்தீங்களா, தரையில் வரிசையா. அப்படி இல்லாட்டி வடிச்சு கஞ்சி வச்சுப்போம். தயவுசெய்து வாலிப பிள்ளைகள், புதுசாக ஆண்டவருக்குள்ளே வருகிறவங்க நல்லா நேர் முழங்கால் படிட்டு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். எனக்கு தெரியும், நம்முடைய சபையில் 3 நாட்களில் புஷ்பா சிஸ்டர், அவங்க அம்மா பார்த்தா 90 வயசுக்கு மேலே, அவ்வளோ சரீரம் தளர்ந்து போயிருக்கும். ஆனால் அவங்க ஜெபம்னு சொன்னாலே நேர் முழங்கால் படி இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அவங்க சாகிற வரைக்கும் அப்படி தான் ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அதாவது அவர் பயபக்திக்கு உரியவர், அவர் வணக்கத்திற்கு உரியவர். எனவே ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் பொழுது நேர் முழங்கால் படிட்டு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஸ்கூலில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா நமக்கு நேர் முழங்கால் நிற்கிறோம்ல. ஏதாவது ஒரு சூழ்நிலை சொல்கிறாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் நேர் முழங்கால் நிற்கணும், அப்போ வியாதி போகும்னு சொல்கிறான்னு வைங்க. அப்போ பலன் வந்துடுது இல்லை. ஆனால் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரை நம்ம தொழுது கொள்ளும் பொழுது பாருங்கள், பரிசுத்தவான்கள் செத்தவனை போல முகம் குப்புற விழுந்தார்களாம். ஆமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொத்துன்னு விழுகிறாங்க. பின்னுக்கு விழுகிறதுலாம் பிப்ளிக்கலே கிடையாது. எப்படி நீங்கள் பாருங்கள், நிறைய டிவியெலாம் நீங்கள் பார்ப்பீங்களே, எங்கள் வீட்டில் டிவியில் நான் பார்க்குறது கிடையாது. எப்படி தான் விழுகிறாங்க? மல்லாக்க விழுகிறாங்க. நீங்கள் பைபிள் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த பொழுது, தேவனுடைய தொடுதலை உணர்ந்த போது எப்படி விழுந்தாங்க? செத்தவனை போல முகம் குப்புற விழுந்தேன். ஹல்லேலூயா. எப்படி தான் விழுகணும்? அப்போ டிவியில் பார்த்தா ஐயோ அவர் டச்சுன்னா டப்பு விழுகிறாரு அப்படின்னு என்ன நினைக்காதீங்க. இது ஒன்றும் மோடி மஸ்தான் வேலைலாம் கிடையாது. ஆமேன். தேவ பிள்ளைங்க நல்லா பகுத்து உணர்கிற அறிவு நமக்கு இருக்கணும். வெளுத்ததெல்லாம் பால் என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இதெல்லாம் என்னோடய சப்ஜெக்டில் வராதது. நான் எதுக்கு பேசணும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் தேவையில்லாத இந்த இடத்துல இந்த ஆண்டவர் பேச விட மாட்டார். ஆமேன். அப்படி பயபக்திக்கு உரியவரை பயபக்தியோடு என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். யோசிச்சு பாருங்கள், ஒரு மிலிட்ரி வீரன் ரொம்ப டயர்டாக படுத்துருக்கிறான். ஒரு 12 மணிக்கு இல்லை 2 மணிக்கு ஆர்டர் வருது, உடனே கிளம்பி போன்ட்டு அவன் சொல்ல முடியுமா? ஆண்டவர் அந்த அதிகாரிகளை பார்த்து நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு அவ்வளோ முடியல, எனக்கு 2 மணிக்கு போக முடியாது, வேணா 6 மணிக்கு எழுந்து போகணும்னு சொல்ல முடியுமா?
ஃபஸ்ட்டு ஒபே த ஆர்டர். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு 2 மணிக்கு எழுப்பி மகளே எழுந்து ஜோம் பண்ணுன்ட்டு. உடனே ஐயோ ஆண்டவர் 2 மணி ஆகுது, இடையில தூங்கலாம் கலைஞ்சா அப்புறம் டிஸ்டர்ப் ஆகும், அடுத்த நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி தூங்கி ஒரு மாதிரி டல் அடிக்கும், அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஒரு 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 வீரன் தன்னுடைய தலைமை ஆளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கூட நம்ம ஆண்டவருடைய ஜனம் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிச்சிருக்கிறாரு, எல்லா தீமைகளுக்கு விலக்கி காத்திருக்கிறாரு, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறாரு, இரக்கங்களினால் கிருபையினால் முடிசூட்டி இருக்கிறாரு, நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, நமக்காக 3ஆம் நாள் உயிரோட வந்திருக்கிறாரு, நமக்காக பரலோகத்தில் வீட்டை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் இடையில எழுப்பி இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபம்னு சொல்கிறப்ப 1008 ரீசன்ஸ் நம்ம சொல்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆமேன், ஹல்லேலூயா. எங்க பேச்சு மூச்சே காணுமே. இப்போ மாத்திரம் நான் மகளே கர்த்தர் உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பாரா, எப்படி பரவசப்பட்டிருப்பீங்க? திட்டுறீங்களா பாஸ்டருக்குள்ள இல்லை இந்த அம்மா என்னத்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு? ஹல்லேலூயா. நிஜமாவே இன்றைக்கி பிரசங்கம் பண்ண பயமாக தான் இருந்துச்சு. காரணம் என்னென்னா 3-4 வாரங்களாக காரசாரமாக பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு நான் என்னத்தை தான் சொல்லுன்னு எனக்கு தெரியாதாலும் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தபடினாலே நான் தைரியத்தோ அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறேன். ஆமேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்மளோட ஜெபம் எப்படி இருக்குது, ஜெப நேரம் எப்படி இருக்குது. பெரிய மலையெல்லாம் சாதிக்க ஆசைப்படுறோம், ஆனால் முழங்கால நிற்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அருமையானவங்களே, மலையை சாதிக்கணும்னு சொன்னால் முழங்கால நின்னாதான் மலை தானாக விழும். ஹல்லேலூயா. என்னோட மகள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீ பெரிய ஊழியம் செய்யணும்னா நீ எவ்வளோ முழங்கால நிற்கணும். நீ நிறைய நேரம் முழங்கால நின்னா நீ செய்கிற வேலை நீ ரொம்ப எஃபர்ட் எடுக்க வேண்டி இருக்காது. ஆனால் நீ நிறைய எஃபர்ட் எடுக்கிறன்னா முழங்கால நிற்காமல் செய்கிற வேலை வேஸ்ட் என்று சொல்லுவேன். ஆமேன். அவர் வணக்கத்திற்கு உரியவர். 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து ஆண்டவரை துதிக்கிறார்கள். நீங்கள் பைபிள் ரீடிங் யோசிச்சு பாருங்கள், எப்படி பைபிள் வாசிக்கிறீங்க? முழங்கால் நின்று தான் வாசிக்கணும். அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு தங்கச்சி இங்கே உட்காந்துக்கிட்டு இது மேலே காலை நீட்டிக்கிட்டு பைபிள் வாசிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் வீட்டில் காலை நீட்டிட்டு பைபிள் வாசித்தா நான் ஒத்துக்க மாட்டேன். அதை முஸ்லீம்ஸ்லாம் போய் பாருங்கள், அந்த குரான் அவங்க எப்படி வாசிக்கிறாங்க. அது ஒன்றுமே இல்லைங்க. அதை ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அது ஒரு வெல்வெட் துணியை போட்டு அது என்னவோ நேராக கடவுளே கையில் கொடுத்தா மாதிரி அவ்வளோ ப்ரெஷியஸாக அவங்க அதை மதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், ஹல்லேலூயா, நித்திய ஜீவனை கொடுக்கறதான வார்த்தைகள், அந்த வார்த்தையை நம்ம எப்படி கனம் பண்ணுகிறோம்? பைபிள் வாசிச்சோமான்னு கேட்டால் ஏதோ கணக்கு சொல்லணுமேன்றது தான் நம்ம வாசிக்கிறோம். அது நம்ம வாழ்க்கையை மாற்றும். அது ஜீவன் உள்ளது, நம்மோடு கூட அது பேசும். ஆமேன். போன வாரத்தில் நான் ஸ்கூலில் ப்ரேயர் எடுக்க போகணும். அப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவரே என்ன வார்த்தையை அவங்கள்ட்ட பேசும் பொழுது ஆண்டவர் மார்த்தாள் மரியாள் சம்பவத்தை குறித்து அது அந்த கவலைப்படக்கூடாது நீ பேசு அப்படி என்று சொன்னார். நான் பாருங்கள், ரொம்பலாம் நான் ப்ரிப்பேர் ஆகலை. ஏன்னா நான் தான் சொன்னேன் அந்த மாதிரி ரொம்ப ஒரு விரத்தியில் இருந்தேன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே சரி ஆண்டவரே நீர் கொடுத்தா ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலப்பா, நீங்கள் தான் எனக்கு வார்த்தையை கொடுக்கணும், அதுக்காக நீங்கள் அப்படிலாம் கேட்டு போயிடாதீங்க. இது ஒரு பேட் எக்ஸாம்பிள், சரியா சொல்கிற. ஒரு ஆண்டவர் எப்படி அவரோட வசனம் கிரியை செய்யுதுன்னு சொல்ல அந்த இடத்துல போய் பேசினேன். ஆவியானவர் என் கூட இருக்கிறத நான் பார்த்தேன். அது முடிஞ்சோடனே ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் என்ன பிரச்சனையோடு இருந்தேன், நான் ரொம்ப கவலைப்பட்டு நொந்து போய் வந்தேன், ஆனால் கரெக்டாக கடவுள் என் கூட பேச இந்த டீச்சர் சொன்னாங்க, கடவுள் என் கூட பேசினார். எதுக்கு சொல்ல வருகிறேன்? கர்த்தருடைய வார்த்தைகள் பேசுகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. இவ்வளவு பொக்கிஷத்தை கையில் வச்சிருக்கிற நாம அது எவ்வளவு நம்ம அற்பமாக எண்ணுகிறோம். அந்த ஆண்டவர் சொன்னார், நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் பிள்ளைகளை ஆண்டவர் செக் வைப்பாரு. ஹல்லேலூயா. செக் ஆண்டவரே நம்ம ரொம்ப கேடி கில்லாடி நினச்சி நம்ம ஆண்டவரே நம்ம ஓவர் கம் பண்ணுற அளவு இருக்க நீங்கள் நினச்சிக்கலாம் சார். ஆனால் அவர் ஒரு நாளும் தம்மை தாமே பரியாசம் பண்ண ஒட்டார். ஆமேன். ஆனால் வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம கொடுக்கணும். கருத்தாய் வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தியானிக்க வேண்டும். அந்த வேதத்தின் மீது நமக்கு இரவும் பகல் நம்முடைய இருதயம் வாஞ்சியாக இருக்க வேண்டும். இவங்க கணக்கு கேட்பாங்களே, அவங்க கணக்கு கேட்பாங்களே, அப்படி நீங்கள் வாசிக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் தேவனுக்கு எழுதி கொடுத்த காதல் கடினம் அது. ஆமேன். அது ஆசையான வாசிக்கும் பொழுது தேவன் என்னை நான் வழி தப்பி போகாதபடிக்கு என்னை வழி நடத்துவார். அந்த ஞானம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம காணிக்க போடும்போது எப்படி போடுறோம்? ஐயோ காணிக்க நேரம் வந்துருச்சே. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா
சும்மா என்னத்தையாவது வந்து ஒரு 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 ஆக்ஷன் தான் பண்ணுவாங்க காணிக்கை போட. சிலர் பார்த்தீங்கன்னா காணிக்கை எடுத்து பிள்ளைங்க கட்டி அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து போட சொல்லுவாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, வீட்டில் பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்கும் பொழுது நம்ம போட மாட்டோம், பிள்ளைகள்கிட்ட கொடுத்து கொண்டு போய் நீ போட்டுவான்னு சொல்லுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறது பயபக்தியோடு கொடுக்க வேண்டும். ஆமென். நம்ம காணிக்கை கொடுக்கும் பொழுது ஏதோ ஆண்டவருக்கு போடுற பிச்சை அப்படின்னு நினச்சி போடக்கூடாது. அப்படி எல்லாரும் செய்கிறீங்கன்னு சொல்ல வர்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நான் கொடுக்குற காணிக்கை எம்மாத்திரம் அந்த ஒரு கிராட்டிடியூட் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரியை போல கிடந்தேன், உங்களுக்கு காணிக்கை கொடுக்க ஆண்டவர் என் கரங்களை பலப்படுத்தி இருக்கிறீரே. ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலையில் 5க்கும் 10க்கும் ஏந்தன நேரங்கள், அடுத்த கேட்ட நேரங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் தலையெழுத்தெல்லாம் மாற்றி கொடுக்கக்கூடிய தானே உனக்கு கொடுத்துருக்கிறாரே. ஆமென். வணக்கமாய் ஆண்டவருடைய காரியங்களை வணக்கமாக செய்கிற பழக்கம் நமக்கு இருந்தாதான் ஆண்டவர் நீங்களும் நானும் போகிற இடத்துலலாம் நம்மளை வணக்கமாக தூக்கி உயர்த்தி வைக்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அநேக இடத்துக்கு நம்ம போகிறோம், அநேகர் நம்மளை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம திறமையோ நம்முடைய தாளந்துகளோ நம்ம கருத்தில் இருக்க நீதியோ கிடையாது. நம்ம ஆண்டவரை கனம் பண்ண ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறாரு, என்னை கனம் பண்ணுகிறேன் நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரை கனம் பண்ணுறதுனா என்ன? ஆண்டவர் துதிக்கும் பொழுது கனம் பண்ணுறது, ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது எப்படி கனம் பண்ணுகிறீர்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது எப்படி பண்ணுகிறீர்கள், ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது எப்படி பண்ணுகிறீர்கள். நமக்கு போக தான் மிச்சம் அப்படி கிடையாது. நிறைய சொல்லுவாங்க தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம், அப்படி கிடையாது. கர்த்தருக்கு போக தான் நமக்கு. ஆமீன். அது வேலையாக இருக்கட்டும், அது நேரமாக இருக்கட்டும், அது பணமாக இருக்கட்டும், அது பொருளாக இருக்கட்டும், அது செல்வாக்காக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், அதை பற்றி கவலை கிடையாது. அவர் வணக்கத்திற்கு உரியவர். எனவே நம்ம முதல்ல ஆண்டவரை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வொர்ஷிப்பு நல்ல ஆண்டவரை துதிக்கணும். ஒரு தடவை ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர் வந்து அந்த முதுகில் அவர் டச் பண்ணுறாரு, ஆஹான்னு சிரிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப பெருசாக நினச்சிக்காதீங்க, அதான் பிசாசனுடைய ஆவிகள். ஆமென். ஆண்டவர் பயபக்திக்கு உரியவர், அவர் மேன்மை உள்ளவர். லூஸ் மாதிரி சிரிக்கிறத ஆண்டவர் ஒத்துக்குவார்? பாருங்க, அதை பார்த்தாலே நமக்கு ஒரு அவன் ஓங்கி ஒரு அரை கணத்தில் உடனும் அந்த நமக்கு ஆத்திரமாக வரும். ரோர் லைக் லைன், சிங்கத்தை மாதிரி கெர்ஜிக்கணுமா. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல ஒரு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பழக்கம், வேதத்தோடு நேரத்தை செலவு பண்ணுகிற பழக்கம், தரமான உபதேசங்களை கேட்கிற பழக்கம், இதெல்லாம் நமக்கு இருந்தால் தான் வருகிற நாட்களிலே நம்ம என்ன செய்ய முடியும்? துர் உபதேசங்களுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் தப்பி ஆண்டவருக்கென்று நம்ம நல்ல ஒரு நிலைமையில் நிற்க முடியும். ஆமென். அவர் வணக்கத்திற்கு உரியவர். கேக்கான்னு சிரிச்சா அதை ஆண்டவர் கனம் பண்ணுறதா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி துதிங்க. ஆண்டவர் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையின் அடையாளத்தில் அந்நிய பாஷையில் துதிங்க. ஆண்டவருடைய சர்வ வல்லமுள்ள அந்த கிரியைகளை பார்த்து துதிங்க. ஆமென். அப்புறம் துதிக்கிறதுல ஒரு வணக்கம் இருக்கணும், அவரிடத்துல ஜெபிக்கிறதுல ஒரு வணக்கம் இருக்கணும், அவரிடத்துல காணிக்கை கொடுக்கறதுல ஒரு வணக்கம் இருக்கணும், அவருடைய வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு வணக்கம் இருக்கணும். எல்லாமே பயபக்திக்கு உரியவரை பயபக்தியாக தான் நம்ம செய்யணும். ஆமென். ஏனென்றால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து தங்கள் கிரீடங்களை எல்லாம் கழட்டி கீழே வச்சுட்டு அவர் தொழுது கொள்ளுகிறார்களாம். ஆமென். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை மதிக்கிற மதிப்பு எப்படி இருக்குது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ வருஷம் நம்ம ஆண்டவர்னால நம்ம என்ன செய்கிறோம்? அது ஜப நேரம்னா என்ன செய்கிறோம்? ஆராதனைக்கு வர நேரத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள், பைபிள் படிக்கிற நேரங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். ஊழியம்னு சொல்லும் பொழுது எப்படி, ஜபம்னு சொல்லும் பொழுது எப்படி? ஹல்லேலூயா. நான் யாரையுமே உங்களை ப்ளேம் பண்ண நான் வரல, உங்களை ப்ளேம் பண்ணுறது எனக்கு விருப்பமே கிடையாது. எந்த தாயாவது தன் பிள்ளைய 24 மணி நேரம் கரிச்சு கொட்டிகிட்டு இருப்பாங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல தரம் உள்ளவர்களாக, ஆண்டவரை உறுதியாக பிடித்தவர்களாக, ஆண்டவருடைய வருகை இன்றைக்கு வரும் என்றால் எல்லா சபையாக நம்ம பரலோகத்துக்கு வரணும். அதுதான் எங்களுடைய வாஞ்சாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11-12. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஆமேன். அப்புறம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நியாயம் தீர்க்கிறவர். ஆமேன்.
உங்களை என்ன நியாயம் தீர்க்கணுமா? அந்த சிங்காசனம் நமக்கு வேணுமா? அவர் நியாயம் தீர்க்கிறவர். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது. ஆமே, உங்களுக்கு விளங்கலையா? புரியலையா? நியாயம் யார் ஆண்டவர் தீர்ப்பார்? வருகையில் கைவிடப்பட்டவங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. நீங்களாம் வருகையில் போயிடுவீங்களா? நம்மளாம் போயிடுவோமா? டவுட்டு தானா? அல்லேலூயா. ஒன்றுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்களா? வருகையில் கைவிடப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனை தேடாதவர்கள், உணர்வில்லாதவர்கள், அசுத்தத்திலே நடப்பவர்கள், ஆண்டவரை அறிந்து மறுதளிக்கிறவர்கள், உலகத்தின் ஒத்த போக்குக்கு போகிறவர்கள், இவங்களையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். கீழ்ப்படுகிற உங்களுக்கு எனக்கும் ஞாபக புஸ்தகத்தை வைத்திருப்பார். நம்ம செய்கிற காரியங்களெல்லாம் அவர் கணக்கு எழுதி கொண்டு இருப்பார். ஆனால் அந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவங்க, ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாத ஒவ்வொருவனும் நியாய தீர்ப்புக்கென்று நியமிக்கப்படுவான். ஆமீன். உங்கள் பேரும் என் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? எப்படி இருந்தால் தான் எழுதுவார் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் பேரை? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஏதாவது கிரியை செய்திருக்கீங்களா? சாட்சியாக வாழ்ந்துருக்கீங்களா? பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கீங்களா? ஞானஸ்தானம் கூட எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அபிஷேகம் கூட பெற்றுடலாம். அது யாராவது பேசுகிற மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணி பேசிடலாம். என் மகா சொன்னான், +2 ஜேனட் சொன்னான். என்னென்னா, அவங்க ஃப்ரெண்டோட பாட்டி அந்நிய பாஷையை சும்மா பேசி பேசி ராகெல்லாம் போட்டு பாடிட்டு இருந்தாங்களாம். ஒன்றே இவ கேட்டாலும், ஏன் பாட்டி இப்படி பாடுறீங்கன்னு. இல்லை, சர்ச்சில் அப்போ தான் நல்லா பாட முடியும்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. பார்த்துக்கங்க, கூத்தெல்லாம் பார்த்துக்கங்க. ஏங்க, இதெல்லாம் ரெகர்சல் பண்ணிட்டு வர்றதான் நான் அந்நிய பாஷை பண்ண வேண்டியதுலாம் பண்ண மாட்டோம், எதெல்லாம் பண்ணுறோம் பார்த்துக்கங்க. அல்லேலூயா. ஒரு சிலர், நான் அபிஷேகத்துக்காக காத்திருந்த புதுசில் அபிஷேகம் நடத்தின ஒரு அம்மா வந்து 2-3 வார்த்தை என் காதில் சொல்லி கொடுத்து திரும்ப சொல்லுனாங்க. எனக்கு அப்போ வளராமல் இருந்தாலும் இந்த அம்மா செய்கிறது சரியில்லை நான் உணர்ந்தேன். அருமையான தேவ பிள்ளைகளை, காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவியை இந்த பரிசுத்த தேவன் தான் உங்களுக்கு ஊற்றணுமே தவிர பக்கத்தில் இருக்கிறவங்க லலப்புலான்னாங்க நானும் லலப்புலான்னா அதெல்லாம் செல்லாதுங்க. அதெல்லாம் செல்லவே செல்லாது. எந்த ட்ரிக்கும் அக்கம் பக்கம் ஏமாந்துருவாங்க, தேவன் ஏமாற மாட்டார். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பில் நம்ம என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பா சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்றதுக்கு தான் நிற்கணுமே தவிர குற்றவாளி கொண்டு நிற்கிற மாதிரி அந்த நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தில் நிற்கக்கூடாது. ஆமேன். உங்களை நாங்களே யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை கழுவுங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, வேண்டாத குணங்கள்லாம் என்னை விட்டு மாற எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுக்குற கிரேஸ் டைம். ஹல்லேலூயா. கிருபையின் நாட்கள். அவர் நேற்று ராத்திரி வந்திருந்தா கூட எத்தனை பேர் நம்ம போயிருக்க மாட்டோமோ தெரியல. ஹல்லேலூயா. கிருபையின் நாட்கள். ஒவ்வொரு நாளையும் வந்து நீங்கள் அதை அசால்ட்டாக எடுக்காதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு நாள் வராமே போயிடும். அருமையான பிரதர் சொன்னாராம், மோடி ஒவ்வொரு திட்டத்தையும் அர்த்தராத்திரியில் தான் அறிவிக்கிறார், 12 மணிக்கு பிறகு தான் அறிவிக்கிறாரு. இந்த ஆதார் கார்டு விஷயமா அப்படி தான், ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்கிற விஷயமா அப்படி தான். அந்த மாதிரி தான் பாஸ்டர், திடீர்னு ஆண்டவர் வந்துடுவார், அவருடைய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவர் எடுத்துக்கிட்டு போயிடுவார். கைவிடப்பட்டவங்களாம் அர்த்தராத்திரியில் ஆண்டவர் வருகை இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி இங்கே நோக்கி அங்கே நோக்கி ஓடிக்கொண்டு இருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். ஹல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவுள். நீங்கள் நினைக்கலாம், இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, பாஸ்டர் தான் போனார், பயம் கட்ட மாட்டாருன்னா அடுத்து இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கள் யோசிக்கலாம், உங்களை பயம் காட்டுறதுனா எனக்கு என்னங்க லாபம்? மற்ற நேரம் சாப்பாடு தர போகிறீங்களா? ஹல்லேலூயா. நாம் விழிப்பாக இருக்க வேணும். நீங்கள் சர்ச்சுக்கு வந்தது வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்க, நீங்கள் காணிக்கை கொடுத்தது வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்க, நீங்கள் ஜெபத்துக்கு வந்தது வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்க. எங்கள் சர்ச்சு உரிமை பாராட்டினீங்களே, அந்த உரிமை வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்க. பரலோகத்துக்கு வரணுங்க. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு சிங்காசனத்தில் நிற்கக்கூடாது. ஆண்டவரை தொழுது கொள்கிற கூட்டத்திலே சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை மூப்பர்களும் ஜீவன்களும் மறுத்த பரிசுத்தவான்களும் 24 மூப்பர்களும் எப்படி தாழ விழுந்து அந்த சிங்காசனத்தில் தொழுது கொண்டார்களோ அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம இருக்கணுமே தவிர லெஃப்ட் ரைட்டு பக்கமாக ஆண்டவர் நிற்க வச்சு பிசாசுக்காகவும் அவனோட தூதர்களுக்காகவும் இருக்கப்பட்டிருக்க இடத்துல நீங்கள் போங்கன்னு சொல்கிற ஒரு அவல நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. முடிக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகள் இருந்தாலும், பயங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும்,
சிங்காசனத்தில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பாருங்கள். ஆமேன். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. பூமி அவருக்கு பாதப்படி. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் நசுக்கி கொசுவை நசுக்கிறது மாதிரி நசுக்க அவரிடத்துல வல்லமை இருக்கிறது. நம்ம கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவன் சதா காலமும் ஜீவிக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் எதையும் சிருஷ்டிக்கிறதுக்கு எந்த ரா மெட்டீரியல் அவருக்கு தேவைப்படலை. அவர் வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். அவர் சுவாசத்தினாலே அரசாளுகிறவர். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, உங்களை வருகைக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க, எனக்கு வேண்டிய கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. இது நீங்கள் ஆண்டவர் இடத்துல பேசுகிற வேலை. இருதயங்கள் உணர்வடையட்டும். உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. ஆண்டவரை துதி காட்டி, தேவ பிள்ளையே உன் இருதயம் இருள் அடைந்து விடும், உணர்வில்லாமல் போய்விடும். அப்புறம் ஆண்டவர் வந்துட்டு போன பிறகு ஐயோ சாமியின் புலம்பனாலும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லைப்பா. இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுது ரட்சணையினால் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நான் ஜெபிக்க விரும்பலை, நீங்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. என்ன தாழ்த்துற ஆண்டவரை, என்ன வெறுமையாக்குகிறேன்ப்பா, என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க. நான் பரலோகம் வரணும், உங்களுடைய எக்கால சத்தத்தை என் காது கேட்கணும். செவிட்டு காதா போயிடக்கூடாதுப்பா. காது உள்ளவன் கேட்க கடவன் சொன்னீங்களே, என் காது செவிட்டு காதா போயிடக்கூடாது. என் இருதயம் மந்த இருதயமா போகக்கூடாது. என் கண்ணு குருட்டு கண்ணா போயிடக்கூடாது. ரக்காபா லாபா ராபா லாபா ராபா லாபா ஷாபா பாபா பாபா உக்காமா ஷக்காமா லாபா பாபா பாபா ரிபா பாபா ரபா பாபா பாபா ஷபா பாபா பாபா. இயேசுவே உணர்வை தாங்க, உணர்வை தாங்க, உணர்வை தாங்க. நான் ஒழுங்கா ஜெபிக்கணும்ப்பா, நான் ஒழுங்கா வேதத்தை வாசிக்கணும், ஒழுங்கா உங்களுக்கு கீழ்ப்படியணும், உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், தேவ ஆளுகைக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். ரபா காபா லாபா பாபா பாபா. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. ஏன் ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி கூட ஆண்டவர் வந்துட்டார், நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை இது உங்களுக்கு கடைசி தருணமாக இருக்கலாம், எனக்கு இது கடைசி தருணமாக இருக்கலாம். ரக்கா பா பாபா. சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க, சுத்திகரிங்க. என்ன கழுவுங்க, என்ன கழுவுங்க, எங்களை கழுவுங்க, எங்களை கழுவுங்க. ராபா பாபா ஷக்காபா ராபா காபா பாபா பாபா. ஆவியானவரே, ஆவியானவரே, ராமா மாமா அப்பா அப்பா. சிங்காசனத்தில் தேவன், சிங்காசனத்தின் தேவன், சிங்காசனத்தின் தேவன், சிங்காசனத்தின் தேவன், சிங்காசனத்தின் தேவன், சிங்காசனத்தின் தேவன், சிங்காசனத்தின் தேவன். ஊ ரபா கபால கபா ரபா லபா ஷபா பாபா கபா பாபா பாபா ரீமா மாமா கமால கபா ரபா லபா ஷபா பாபா பாபா. ரட்சிக்கப்படாத சகோதரனே, இப்பொழுதே உனக்கு அனுக்கிரக காலம், இப்பொழுதே உங்களுக்கு ரட்சணிய நாள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியினாலே உங்களோடு கூட போராடி கொண்டு இருக்கிறார். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, இருதயத்தை ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறத நீங்க பார்க்க முடியும். ரபா பாபா ஷக்காபா கபா ரபா லபா ஷபா பாபா பாபா கபா பாபா பாபா. ஊல கமலந்தனமா தீன ஷிமல் கரமா சந்தன ரியாந்தர பரபலபா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, பா தேவனே, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நல்ல பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தோம். ஆண்டவரே, நீர் உங்களுடைய ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளப்பா, யார் யார் கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும். உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிக்கிறவனை ஆண்டவரே, உங்களுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நீ நோக்கி பார்ப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறீர். இந்த காலை வேளையிலே உங்களுடைய வசனத்துக்கு பயந்து, உங்களுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து, உங்களுடைய வசனத்திற்கு கனம் பண்ணி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம் பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். தத்தளிப்புள்ள இருதயத்தோடு ஆராதனைக்குள்ளே வரும்பொழுது அநேகர் வந்தார்கள் ஆண்டவரே. ஆனாலும் உங்களுடைய திவ்ய பிரசன்னம் ஆண்டவரே, உங்களுடைய ஆளுகை பிள்ளைகளை தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சமுதாயத்திலே உமக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிற்க, பிரகாசிக்க அனுகிரகம் செய்வீராக. உடைய பிள்ளைகள் உண்மை உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு வைத்திருந்த எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே தவிடுபொடி ஆனதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.